வலி என்பது உடல் சார்ந்தது, துன்பம் என்பது மனம் சார்ந்தது. வலின்றது இருக்குல்ல, அது உங்களால் சில சமயம் ஏற்படாது. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயினால் உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுதுன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியாது. ஆனால் துன்பம் இருக்குல்ல, கட்டாயம் நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுங்களா? இப்போ எனக்கு இந்த கை போயிடுச்சு வச்சுக்கோங்க, இந்த கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு வலி. இது எப்போ எனக்கு துன்பமாக மாறுனா, எனக்கு கை போயிடுச்சு அதுமே எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் முடிச்சு போட்டேன்னா இது துன்பம். இந்த கை போயிட்டாலும் நான் வாழ்வேன்னு நினச்சா எனக்கு அது இன்பம். உன்னுடைய வலிகளை துன்பமாக மாற்றுவதும் இன்பமாக மாற்றுவதும் நீதானே தவிர உன்னுடைய வலிகள் அல்ல. அப்படின்றத நாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம் இது. சில சமயத்தில் இப்போ கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாது. ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு ஹோட்டலில் போய் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டுட்ருக்காங்க. திடீர்னு ஒரு விவாதம் வந்து தான், கோழியிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்து தான். ஒரு குரூப்பு கோழி தான் முதல்ல வந்ததுன்றது, இன்னொரு குரூப் முட்டை தான் வந்தது. ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டுட்ருக்கான். டேய், இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்ருக்குறோம், நீ பாட்டுக்கு ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டுருக்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறா. என்னடா கேள்வி? கோழிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்ததா? அவன் தெளிவாக சொன்னான். டேய், நீ முதல்ல எது ஆர்டர் பண்ணியோ அதுதான் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இதுவா அதுவான்னு கேட்காம நாம் எதை முதல்ல ஆர்டர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம டேபிளுக்கு வரும். ஸோ சாய்ஸஸ் வித் மெனு கார்டு உங்ககிட்ட இருக்குது, சூஸ் பண்ணுங்கள், அதை ஆர்டர் பண்ணுங்கள், அதுதான் உங்கள் டேபிளுக்கு வரும். இப்போ செயல் கர்மா தான், செயலின்மை கூட கர்மா தான். ஓகே, எப்படிங்க மறுபடியும் சுற்றுது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோப் இருக்குது மேலே, ரைட்டா? இப்போ நம்ம ஏறுறோம், சைக்கிளில் போகிறோம்னு நினச்சிக்கோங்க, நல்லா மிதிச்சாதான் மேலே போக முடியும். மேலே சமத்தளம், இந்த மிதிச்சதை இந்த சைக்கிள் சுற்றும். சைக்கிள் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சுற்றும் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக சுற்றினா போதும். இப்போ கீழே போகும்போது நீங்கள் பெடலே பண்ணக்கூடாது. உங்கள் கவனம் எதில் இருக்கணும்னா, ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கணும், பிரேக் பிடிக்க வேணாம். நீங்கள் ஹேண்டில் பாரில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பாடியினுடைய அந்த இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்க வேண்டியதே இல்லை. க்ளீனாக நீங்கள் உங்கள் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு பெடல் கூட பண்ணாமல் மேலேருந்து சர்றன்னு அது கீழே வரைக்கும் ஒன்று எடுத்து விட்டுரும். இப்போ ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? பெடல் பண்ணீங்க, ஆக்ஷன். மேலே நடக்கும்போது என்ன பண்ணீங்க? பெடல் சுமாராக பண்ணீங்க, ஆக்ஷன். கீழே வரும்போது என்ன பண்ணீங்க? பெடலே பண்ணல. பெடலே பண்ணாதது ஆக்ஷனா இன்ஆக்ஷனா? இன்ஆக்ஷன் இஸ் தி ஆக்ஷன் தேர். நீங்கள் செயல்படாமல் இருந்தது தான் நீங்கள் செயல்பட்டது அந்த இடத்துல. அப்போ லைஃப்பில் எப்போ பார்த்தாலுமே நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. சில இடத்துல நீங்கள் செயல்பட வேண்டும், சில இடத்தில் நீங்கள் செயல்படாமல் இருப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஆக்ஷனில் இருக்கணும்னு. அப்போ இதுவும் கர்மா தான், அதுவும் கர்மா தான். எங்கே எதை நம்ம செய்யணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு துன்பம் இருக்குது, ஏதோ ஒரு துன்பம் இருக்குது. இதை கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லை இது வேண்டான்னு நினைக்க போகிறோமா? இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இதை கண்டினியூ பண்ண வேண்டான்னு நினச்சோன்னா பாஸ்டில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க சார், விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, திருடிட்டு போயிட்டான், இல்லை பிஸ்னஸில் விட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு 5 வருஷம் அழுதாக்கா அந்த 50 லட்ச ரூபா வரப்போதா? வராது. அப்போ என்ன பண்ணால் வரும் அந்த 50 லட்ச ரூபா? 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபா சேவ் பண்ணேன் சார், எண்ணி 5 வருஷம் சார், 1 கோடி ரூபாய் சேர்க்கலன்னு வச்சுக்கோ, நான் யாருன்னு பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா விட்டது பெருசாக இருக்காது, கிடைக்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் 50 லட்சம் போச்சே 50 லட்சம் போச்சேன்னா முடிஞ்சுது. அப்போ நேற்றைய துன்பத்தை விலக்குவதும் நேற்றைய துன்பத்திலிருந்து வரும் கர்மாவை விலக்குவதும் இன்றைக்கு நீ எப்படி அதை அணுகப் போகிறாய் என்பதில் இருக்கிறதே தவிர நேற்றைய துன்பத்தை நினைத்து கொண்டிருப்பதில் இல்லை. இது தியரி. பாரதியார் சொல்றார், இதை ரொம்ப அழகா சொல்றார். சென்றது இனி மீளாது மூடரே, சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா அப்படிங்கிறான். அப்ப என்ன? நீங்கள் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து இன்று புதிதாய் பிறந்தோம்.
சார் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் சார், நேற்று வரைக்கும் நான் யாரோ இல்லைடா, இன்னைக்கு நான் புதுசுடா, இன்றைக்கு நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கும் போது தான் உங்கள் லைஃப் புதுசாக இருக்குமே தவிர, இல்லைன்னா இட் இஸ் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாஸ்ட் மிசரி. அப்போ அதுக்கு நாம் ரெடியாக இருக்கோமான்றது தான் இங்கே கேள்வி. ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், அதை சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வளோ தான் சார், மொத்தத்தோட விஷயமும் ஒன்று தான். நம்ம எல்லாருக்கிட்டேயுமே கர்மா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டியிலேருந்து இருக்கிற அந்த மொத்த குப்பையும், அதாவது வெட் கார்பேஜ், ட்ரை கார்பேஜ், எல்லா கார்பேஜும் சேர்ந்து ஒரு மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டையை உங்கள் பின்னாடி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீ என்ன செய்ய போகிறன்றது தான் உன் கர்மா எதுன்னு முடிவு பண்ணும். இதை நான் என்னங்க செய்ய போகிறேன், ரெண்டாக்கலாம். ஐயோயோ என் பின்னாடி இருக்கேன்னு சொல்லி பதட்டமாக அந்த குப்பை விளக்கும் போது உங்கள் மேலே அந்த குப்பை படிஞ்சு நீங்களே வந்து அந்த குப்பையோடு அழுக்காகலாம். சூப்பரான குப்பை கிடச்சிருக்கு, வீட்டில் வந்து கொண்டு போய் நோண்டி போட்டு இதை உரமாக்கி செடி நடுறேன் பாருன்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. எது நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்களோ அதுவே உங்களுக்கு உரமாக மாறிவிடும். உங்களுடைய துன்பங்களை குப்பை என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களை அழுக்குப்படுத்தும். அதை உரம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு உரமாக மாறிவிடும். அப்போ உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்கள் சரியாக கையாளலைனாக்க அது உங்களையே அசிங்கப்படுத்தும். அதையே உங்களுக்கு கையாள தெரிந்தால் உங்களுக்கு அதுவே உரமாகும். பாஸ்டில் இதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், இதுலேருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டேன், நடந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை, இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட போகிறேன், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்களை நகர்த்தி சென்றீர்கள் என்றால் இந்த குப்பையும் உங்களுக்கு உரமாக மாறும் என்பதை அவர் ரொம்ப 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 இதுவாக சொல்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், எவ்வளோ வேணால் பேசலாம். ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொன்னாருங்க. கடவுள் தன்மை அல்லது தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம், தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம் இருந்து பறித்து விட்டோம். இந்த உலகில் தெய்வீகத்தை பற்றி பேச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் தெய்வீகத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு மனிதத்தன்மை பொங்கி வழிய நீங்கள் அனுமதித்தால் தெய்வீகம் நிகழ்ந்தே தீரும். வள்ளுவத்திட்ட போனாக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முடிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது என்றால் என்னங்க? என்னை மாதிரி முத்தையா மாதிரியான எங்கள் தலைமுறை பேச்சாளர்களுக்கு கண்ணதாசனும் பாரதியவோ விட்டுட்டு எங்களால் பேசவே முடியாது. ஏன்னா நீங்கள் பழைய, நீங்கள் ரொம்ப ஏஜில் இருக்கவங்களுக்கு தெரியும், இருமலர்கள்னு முன்னாடி ஒரு படம் வந்தது, சிவாஜியும். அப்போ ஆமாம், அவனுக்கு காதலியா இல்லை மனைவி குழந்தையான்னு ஒரு பெரிய தடுமாற்றம் வரும். நான் நம்ம போகலாம் அப்படின்ற உடனே அவள் கேட்பா, சரிங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் கூட, நான் வரேன், நீ வீட்டை விட்டுட்டு உங்கள் மனைவி உன் குழந்தைக்கு இந்த விட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்லுவான், அது எப்படி, நான் என் மனைவி என் குழந்தை 3 பேரும் ஒன்றோடு ஒன்று பிடி தெரியுது இல்லடா, அப்புறம் ஏன்டா காதலி பின்னாடி வர, போய் உன் வாழ்க்கையை வாழுன்னு அனுப்பி வைப்பா. அந்த மாதிரி பாரதியும் கண்ணதாசனும்லாம் எங்களோட அப்படியே எங்களுக்குள்ளே கரைஞ்சிட்டவங்க. அவங்கள தாண்டி எங்களால் சில சிந்தனைகளை பேச முடியாது. இப்போ கண்ணதாசன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அதை நம்பினான் அவன். இனி வரைக்கும் அவன் செத்துட்டானாங்க, இருக்கான்ல. ஏன்? பிகாஸ் ஹி பிலீவ்ட் இட். இந்த மாதிரி பிலீவ் பண்ண ஒருத்தரை அவன் சொன்ன வாசகங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்றால் இந்த கர்மான்ற புத்தகத்தை எடுத்து இது நிறைவு செய்கிறேன்னாக்க இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்னு சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி பேசணுன்னா நிஜமாக ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆகும். நான் சொன்னது அதுதான், ஒரு ஆளால் பேச முடியாது. இல்லை ஒரு ஆள் 3 இன்டர்வல் விட்டு பேசணும், பழைய படம் மாதிரி. இல்லைன்னா 3 ஆளை போட்டு 3 ஆளை வச்சு பேச வைக்கணும். அப்போ இந்த அளவில் இதை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தை எடுத்து நான் முதல்ல வாசித்து ஒரு ஃபியூ பேஜஸ் படிக்கும்போதே என் மனசில் ஃப்ளாஷ் ஆனது, அட நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எப்போது? என் கர்மாவை என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சா, அவ்வளோதானே. இதை கண்ணதாசன் சொன்னான். கண்ணதாசனுக்கு முன்னால் பாரதி சொன்னான். பாரதி சொன்ன அந்த வாசகங்களை மட்டும் வாசித்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் நிரந்தரமானவன்னு கண்ணதாசன் சொன்னதை பாரதி நான் அமரன்னு தொடங்குறேன் சார். என்ன ப்ரொஃபவுண்டாக எழுதியிருக்கார் பாருங்கள். ஒவ்வொரு வரியும் இந்த ஒரு கவிதையை மட்டும் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பாரதியார் இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னாக்க
புரிஞ்சுக்கிட்டோன்னாக்க நம்ம இந்த கர்மான்ற புக்கை ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். பாரதி சொல்கிறான், நான் அமரன், நான் அமரன், எனக்கு சாவு கிடையாது. நாழிகைகள் கழிக, நாட்கள் ஒழிக, பருவங்கள் மாறுக, ஆண்டுகள் செல்க, நான் மாறுபட மாட்டேன். நான் எக்காலமும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் இருப்பேன். என்றும் உயிர் வாழ்வேன். எப்போதும் சத்தியமாவேன். எப்போதும் கழித்திருப்பேன். யாரு? சோத்துக்கு இல்லாதவன் சொல்கிறான். எப்போதும் கழித்திருப்பேன். அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் எப்போதும் கழித்திருப்பேன். இதையெல்லாம் நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் உண்மை என்று அறிவேன். அடுத்த வரி சொல்கிறான் பாருங்க, நான் கடவுள், ஆதலால் சாக மாட்டேன். தெய்வம் என்னுள் எப்போதும் வந்து பொழிந்து கொண்டிருக்கும்படி என்னை திறந்து வைத்திருக்கிறேன். ஏண்டா நீவன் போன சென்டென்ஸில் நான் கடவுள்னல்ல, அப்புறம் தெய்வம் எப்பொழுதும் வந்து என்னுள் பொழிந்து கொண்டு இருக்க என்னை திறந்து வைத்திருக்கிறேன்னு அடுத்த வரி எழுதுறியே ஏன்னு நம்ம முந்திரி கொட்ட மாதிரி கேட்போம். அடுத்த வரி பாரதி சொல்கிறான், அதாவது யான் என்னுள் வீழும்படி எப்பொழுதும் திறந்து நிற்கிறேன். ஏன்னா அவன் தானே தெய்வம், நானே எனக்குள்ளே விழுற மாதிரி நான் என்னை எப்போதும் திறந்து வைத்திருக்கிறேன். என்னுள்ளே கடவுள் நிரம்பி இருக்கிறான், அதாவது என்னுள் யான் நிரம்பி கிடக்கிறேன். என் நாடியில் அமிர்தம் ததும்பி பாய்கிறது, அதனால் என் ரத்தம் வேகமும் தூய்மையும் உடையதாய் இருக்கிறது. அதனால் என்னுள் வீரியம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் எப்போதும் வீரியம் உடையேன், ஜாகிரதையுடையேன், எப்போதும் தொழில் செய்வேன், எப்போதும் காதல் செய்வேன். அதனால் சாதல் இல்லேன். நான் இத்தனை ஆனந்தத்துள் மூழ்கி கிடக்குமாறு என்னே, நான் தேவனாதலால் நான் தீராத இளமை சார்ந்தேன். என்றும் எப்போதும் நித்தியமான கால முழுமையிலும் தீராத மாறாத இளமையுடையும். மூட மனிதர்கள் தீர்காயுள் வேண்டுகின்றனர், நான் அதனை வேண்டேன். ஏனென்றால் இவர்கள் எய்தும் நீண்ட வயது துன்பமாகிறதே அன்றி வேறில்லை. நான் சதா காலம் துன்பமின்றி வாழும் வாழ்க்கையை விரும்புகின்றேன், அதனை நான் எய்திவிட்டேன். தீராத கவலை பொதிந்த சாதாரண மனித வாழ்க்கை சற்று நீடிப்பினால் என்ன பயன் தரும்? நான் கவலையை ஒழித்தேன், ஆதலால் எப்போதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா விஷயம்னு நான் சொன்னேன்ல, நான் கவலையை விட்டேன், ஆதலால் எப்பொழுதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். கவலையாலும் பயத்தாலும் மரணம் உண்டாகிறது. கவலையும் பயமும் பகைவர். நான் அப்பகைவரை வென்று தீர்த்தேன், ஆதலால் மரணத்தை வென்றேன். நான் அமரன்.